ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சிசேரியன் பண்ணி குழந்த பெற்றவங்க இருப்பாங்களா, அவங்க வந்து என்னென்ன செய்யக்கூடாதது அப்படிங்கிறத தான் நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். சிசேரியன் பண்ணி குழந்த பெற்றவங்க வந்து என்னென்ன செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது இருக்குது. அதை செய்யக்கூடாதது என்ன அப்படிங்கிறத பற்றி நான் இப்போ சொல்கிறேன். இப்போ இன்றைக்கி ஆப்ரேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா மறுநாள் 3வது நாள் வந்து நம்மளை வந்து எழுந்திரிச்சு நடக்க சொல்லிடுவாங்க. அதுக்கு முன்னாடி வந்து நம்மளுக்கு யூரின்லாம் கரெக்டாக போயிட்டுருக்குதா அதெல்லாம் டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா 3வது நாள் தான் நம்மளை வந்து எழுந்திரிக்க சொல்லுவாங்க. எழுந்திரிச்சு ஐசியூ இருந்து அதுக்கப்புறமா வார்டுக்கு வந்து மாற்றுவாங்க. வார்டுக்கு வந்து மாற்றும் போதே வந்து நம்மளுக்கு வந்து அதிகமாக வலிக்கும். வலி வந்து ரொம்ப வலிச்சுது, எனக்கு ரொம்ப வலிச்சுது, என்னால் எழுந்திரிக்க முடியல. அதுக்கப்புறமா எழுந்திரிச்சு நின்னதுக்கப்புறமா வந்து வலி இல்லை. படுத்துகிட்டே இருக்கும்போது தான் வலிச்சுது. எழுந்திரிச்சு நட்டமாக நின்னோடனே எனக்கு வலி இல்லை. அதுக்கப்புறமா வெளியில் வந்து பெட்டில் வந்து போய் உட்கார சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா நம்மளே தான் எழுந்திரிச்சு போய் யூரின் போகணும், மோஷன் போகணும். எல்லாமே நம்ம எத்தனை டைம் வருதோ அத்தனை டைம் வந்து நம்ம எழுந்திரிச்சு பாத்ரூம் போயிட்டு வந்துடணும். நம்ம எழுந்திரிக்க முடியல, வலிக்குது அப்படின்ட்டு வந்து உட்காந்துட்டு அடக்கி மட்டும் வைக்கக்கூடாது. அந்த மாதிரி டயத்தில் நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். யூரின் மோஷன் ரெண்டுமே அடக்கி வைக்காதீங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து எழுந்திரிச்சு போயிட்டு வந்துடுங்க. போயிட்டு வந்துட்டு காலையில் எழுந்திரிச்ச உடனே வெந்நீர் வச்சு நீங்கள் வந்து மேலுக்கு வந்து ஊற்றுங்க. வெந்நீர் ஊற்றணும். வெந்நீர் ஊற்றினா தான் அந்த புண்ணு வந்து நல்லா ஆறும். அதுக்கப்புறமா நம்ம கையை வச்சு அந்த புண்ணை வந்து தொடவே கூடாது. ஏதாவது துணி வச்சு, நல்லா காட்டன் துணி வச்சு நீங்கள் வந்து அதை தொடச்சி எடுத்துக்கோங்க. ஈரமாக இருக்கும்ல, நம்ம குளிப்போம்ல, குளிச்சுட்டு அது ஈரமாக இருக்கிறத நல்லா காட்டன் துணி வச்சு நீங்கள் தொடச்சிக்கோங்க. அதிகமாக பச்சை தண்ணியிலலாம் குளிக்கக்கூடாது. வெந்நீர் தான் அதிகமாக, வெந்நியும் அந்த புண்ணில் அதிகமாக படாதபடி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, குழந்தைக்கு வந்து பால் கொடுக்க முடியல, சிசேரியன் ஆகிடுச்சு, என்னால் எழுந்திரிக்க முடியல அப்படின்ட்டு பால் கொடுக்காமலாம் இருக்கக்கூடாது. சில பேர் வந்து நாங்களாம் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது சில பேர் வந்து ஆப்ரேஷன் பண்ணி குழந்த எடுத்தவங்கலாம், எனக்கு வந்து குடும்ப கட்டுப்பாடு பண்ணினது தான். அந்த வார்டில் தான் நான் இருந்தேன். இருந்தாலும் ஆப்ரேஷன் பண்ணி குழந்த எடுத்தவங்களும் பக்கத்து பெட்டில் இருந்தாங்கள்ல, அவங்கெல்லாம் சில பேர் பார்த்தாங்கன்னா குழந்தைக்கு பால் கொடுக்க முடியாமல் படுத்துகிட்டே இருப்பாங்க. பக்கத்து கூட இருக்கவங்க கடையிலேருந்து பால் வாங்கி கொண்டு ஊற்றுதாங்க. அதெல்லாம் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. நாங்கள் பார்த்துட்டே தான் இருந்தோம். அந்த மாதிரி வந்து நடந்துக்கவே கூடாது. எவ்வளோக்குள்ளே நம்மளுக்கு வலி இருந்தாலுமே நம்ம குழந்தைக்கு எழுந்திரிச்சு உட்காந்து நீங்கள் வந்து பால் கொடுக்கணும். பால் கொடுக்காம இருக்கவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். பால் கொடுக்க தான் நம்ம உடம்புல வந்து அந்த புண்ணு ஆறும். அதுக்கப்புறமா நம்ம குழந்தைக்கும் நல்லது. நம்ம மைண்டு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். நம்ம குழந்தைக்கு பால் கொடுக்க தான் நம்மளுக்கு புண்ணு ஆறும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு அடுத்தால பார்த்திங்கன்னா, அதுக்கப்புறம் நம்ம ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வந்துடும். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா வெந்நீர் வந்து நீங்கள் வந்து வெந்நீர் வச்சு அந்த புண்ணை வந்து துடைக்கணும். வேறு வந்து சோப்புலாம் போட்டு ரொம்பலாம் தேய்ச்சிலாம் விடக்கூடாது. வெந்நீர் வச்சு தொடச்சிக்கோங்க. காட்டன் துணி வச்சு தொடச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா வெளியில் வந்து புண்ணு ஆறி இருக்கும், ஆனால் உள்ளே வந்து புண்ணு வந்து ஆறி இருக்காது. அதனால் நீங்கள் வந்து நான் எப்போதும் போல் வெயிட் வந்து தூக்கவே கூடாது. 3 மாதத்துக்கு நீங்கள் வெயிட் எதுவுமே தூக்கக்கூடாது. துணி துவைச்சி அலசி அந்த வெயிட்டை நம்ம தூக்கணும், தண்ணி தூக்கணும். அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து வெயிட்டு தூக்கவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 3 மாதத்துக்கு நீங்கள் வந்து கண்ட்ரோலாக இருக்கணும். நீங்கள் வந்து நல்லா ரெஸ்ட் எடுங்க. அதுக்கப்புறமா ரொம்ப மாடிப்படியெல்லாம் ஏறாதீங்க. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கீழே இருங்க. ரொம்ப உன்னி மாடிப்படி வந்து நம்ம ஏற அந்த புண்ணு வந்து அசைவு கொடுத்துரும். அதனால் மாடிப்படிலாம் ஏறாதீங்க. அதுக்கப்புறமா கணவரோட வந்து சேர்ந்து இருக்கிறதுக்கு எப்படியும் 3 மாதம், என்னை பொறுத்த வரைக்கும் 6 மாதம் வரைக்கும் கேப் இருக்கணும். சில பேர் வந்து 3 மாதம் போதும் அப்படிம்பாங்க. உங்களுக்கு எது சௌகரியமாக இருக்கோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுவுமே கொஞ்சம் உள்ளே வந்து நம்ம குடலில் வந்து புண்ணு வந்து ஆறாமல் தான் இருக்கும். இந்த மாதிரி பண்ணுறதுனால கொஞ்சம் நம்மளுக்கு தான் அது ப்ராப்ளமாக ஆகும். நீங்கள் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க.
இது எல்லாமே செய்யக்கூடாது சிசேரியன் பண்ணவங்க வந்து. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைட்டான ட்ரெஸ்ஸு வந்து போடாதீங்க. சில பேர் வந்து இந்த லெகின்ஸ் பேண்ட்லாம் போடுறாங்க. அது வந்து நம்ம அந்த புண்ணில் வந்து லெகின்ஸ் பேண்ட்டு, அதுக்கப்புறமா அந்த டிஷர்ட் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஜிம்மிஸு அந்த மாதிரிலாம் கொஞ்சம் வந்து நம்ம போடுறத வந்து தவிர்க்கணும். ஏன்னா நம்மளுக்கு அந்த புண்ணு வந்து நல்லா ஆறுற வரைக்கும் நீங்கள் நைட்டி மட்டுமே போட்டுக்கோங்க. நைட்டி மட்டும் போட்டாலுமே அதில் வந்து நல்லா காத்தோட்டம் கிடைக்கும். அந்த புண்ணு வந்து வாடும் நல்லா ஆறும். நீங்கள் வந்து அதில் படுற மாதிரி ஃபேண்ட் ஐட்டங்கள் வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அதில் வந்து அது பட்டு அரிப்பு கொடுத்துரும். கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த டைட்டான ட்ரெஸ்ஸு வந்து நீங்கள் போடவே செய்யாதீங்க. நைட்டி மட்டுமே போட்டுக்கோங்க. வெளியில் எங்கேயும் கிளம்புனாலுமே அந்த புண்ணில் படாத அளவுக்கு கொஞ்சம் லூஸாக இருக்கிற ட்ரெஸ் வந்து போட்டுட்டு வெளியில் போங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.